ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மி ரேட்டுக்கு ஒரு நீட்டான ப்ளவுஸ் டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இடையிடையே நிறைய டிப்ஸ் உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன். ஜரி த்ரெட்டால் நான் 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கிறேன். அந்த நெக் லைன் ஃபுல் ரவுண்டுக்குமே இந்த 3 லைன் ஜரி போட்டு எடுத்திருக்கிறேன். ஒரு சிலர் கேட்குறீங்க, இந்த நெக் லைன் எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வர மாட்டேங்குது, அங்கே இங்கேயும் பெண்ட் ஆகி வருதுங்கிற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற கிளாத்தை ஃப்ரேமில் மாட்டின உடனே ஸ்கேலால் 2 சைடும் நீங்கள் லைன் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வரும். ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம லீஃப் டிசைன் தான் போட போகிறோம். இந்த லீஃப் டிசைனில் ஒரு லெஃப்ட் சைடு பிக் லீஃப் வர்றது மாதிரி, இந்த பக்கம் ஸ்மால் லீவ்ஸ் வர மாதிரியும் அந்த மாதிரி ஒரு பிக்சர் ட்ரா பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். இந்த அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நான் த்ரெட் நீடில் தான் எடுத்துருக்கிறேன், அயன் நீடில். இதில் சைஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் டியூலிப் பிராண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. நான் ஜரி த்ரெட்டில் தான் இப்போது அவுட்லைன் கொடுத்துட்ருக்குறேன். சில்வர் ஜரி சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் எடுத்துருக்கிறேன். இனி நம்ம இந்த லீஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள், இந்த லீஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். அந்த லீஃபோட ஷார்ப் எட்ஜ் பார்ட் வரும்போது நம்ம அதில் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச், அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் கொடுத்து நம்ம எடுக்கும்போது இந்த லீஃபோட ஷேப் மாறாமல் நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீட்டாக நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட ப்ளவுஸ் போட்டு கொடுக்க முடியும். 2 நாட் போடும்போது அந்த த்ரெட்டு வெளியில் தெரியாமல் நீட்டாக போடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த லீஃப் நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம எல்லா லீஃபுக்குமே அவுட்லைன் கொடுத்து முடித்தாச்சு. இனி உள்ளே ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். உள்ளே ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு இந்த லீஃபை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். இதுக்கும் நான் த்ரெட் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ப்ரௌன் கலர் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். லீஃபோட உள் பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்டெப் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃப்ளாட் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்கள், பேசிக் லெவல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல ஃப்ளை ஸ்டிச்சு பட்டன் கோல் ஸ்டிச்சு கூட கொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடித்தாச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற லீஃபையும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லீஃபை நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, குட்டியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். இந்த ஃபில்லிங் கொடுக்கும்போது நீங்கள் கையில் வச்சுருக்கிற த்ரெட்டையும் நீடில் எடுக்கிற த்ரெட்டையும் ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நீட்டாக அந்த த்ரெட்டோட ஷைனிங் மாறாமல் உங்களுக்கு சூப்பர் டிசைன் கிடைக்கும். ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த சைட்லலாம் கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப்பை நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டிச்சுமே ஃபில் பண்ணும்போது கீழே இருக்கிற மெயின் கிளாத்து தெரியவே கூடாது. அந்த அளவு நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம இந்த லீஃப் எல்லாமே ஃபில்லிங் கொடுத்து முடித்தாச்சு. இனி இந்த பெரிய லீஃபோட இந்த சென்டர் பார்ட்டில் ஜர்தோசியால் நம்ம ஒரு லைன் மாதிரி இந்த பார்ட்டிஷன் கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் சில்வர் கலர் ஜர்தோசி எடுத்துருக்கிறேன். இந்த ஜர்தோசியை தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஜர்தோசி நீடில் எடுத்துக்கோங்க. நான் பீட்ஸ் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். நான் பீட்ஸ் நீடிலில் தான் ஜர்தோசியும் ஸ்டிச் பண்ணுவேன். நீங்கள் ஜர்தோசி நீடில் எடுத்துக்கோங்க. அந்த லீஃபோட சென்டர் பார்ட்டில் இருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ஜர்தோசியை நம்ம கண்டினியூஸ் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் நான் அட்வான்ஸ் லெவல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, லிங்க்கு கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். லீஃபோட சென்டரில் ஜர்தோசி கொடுத்து முடித்தாச்சு. இனி நான் சில்வர் கலர் 2 mm பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த லீஃபுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம சிங்கிள் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து மறுபடியும் நான் வந்து சில்வர் கலர் ஜர்தோசி எடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ளவரை சுற்றிலையும் கண்டினியூ ஸ்டிச், அதாவது ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஜரி த்ரெட்டாலையும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், சில்க் த்ரெட்டாலையும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், சுகர் பீட், கட் பீட், அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் எது வேணாலும் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எங்கிட்ட ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாலும் சரி, மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஒரு அழகான பேக் நெக் டிசைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இது தான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க, அதனால் இதோட இந்த டிசைன் வந்து இவ்வளோ தான் வரும் மொத்தமே. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.